சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நான் வந்து மாநில உரிமையை கேட்க தான் அங்க போயிருந்தேன். என்னுடைய உரிமையை கேட்க அங்க போறதுல தப்பில்லை தானே அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இதுல? போன முறை ஏன் போகல, அதுக்கு முந்தின முறை ஏன் போகல, அதுவும் குறிப்பா போன முறை போகாமல் இருப்பதற்கு ஒரு விளக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படுகிறது, பாஜக அரசு வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது, இப்பெல்லாம் உட்காந்து ஒரு வீடியோவே பேசியிருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப வஞ்சிப்பதிலிருந்து பாஜக மாறிடுச்சா? டாஸ்மார்க்ல வந்து உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கீங்க, இடி வந்து இதை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை போயிட்டு இருக்க டைம்ல வந்து உங்க மத்தியில வந்து இந்த அளவுக்கு நட்பு பாராட்ட முடியுது அப்படின்னா அது சம்திங் ஃபிஷி. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அதே நேரத்துல இங்க புதுக்கோட்டையில சொன்னது பாத்தீங்களா, எங்களுக்கு ஈடியை பார்த்தும் பயம் இல்ல, மோடியை பார்த்தும் பயம் இல்ல. அதே நேரத்துல சொல்றேன், அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் நீங்க சொல்றாரு. ஆனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியில இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிசப்தம், அப்படியே அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா காக்கா சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிசப்தமா தானே இருந்துச்சு. பிஜேபி நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்க யாராவது சிக்குவாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சி யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், பிஜேபி நான் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. ஸ்டாலின் அவர்கள் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோன்னு தோணுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோன்னு தோணுது. ஏதோ பேசிட்டு வந்துட்டா, பழகிட்டு வந்துட்டா, அதெல்லாம் மாதிரி சமரசமா போற கூட்டம் பாஜக கூட்டம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிஜேபி எப்பவுமே இடி எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இடியை பொறுத்த வரைக்கும் அதன் மூலமாக குற்றங்களை கண்டறிந்து இந்திய தேசத்தை வந்து தூய்மை செய்து லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கம் கொண்ட கட்சி பிஜேபி அல்ல. இடியை ஒரு வெப்பனா பயன்படுத்துவாங்க. இடியை காமிச்சு திமுகவை கட்டி போடுவார்கள். லாக் பண்ணிட்டோம், யாருக்காக நீங்க அரசியல் பண்றீங்களோ அவங்களே லாக் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, இப்போ நாங்க மூவ் பண்ணானா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும், ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். சரி, இப்ப நாங்க சொல்றது கேள்வி. இதுதான் பிஜேபியோடைய ஒவ்வொரு முறை அணுகுமுறையும். உதயநிதி முகத்துல கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் இது தெரிஞ்சதா உங்களுக்கு? சலனம் தெரிஞ்சதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது, சலனம் தெரியுதுங்க. அவரோட அமைதியே சலனம் தாங்க. அதுவும் அங்க உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் இங்க ஒரு பிரஸ் மீட் நடக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு புரியலையா? ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல? அப்பா எதுக்குப்பா நீங்க போறீங்க, அவங்க தான் நமக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சு போய் எதுக்குப்பா நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும், எப்படியும் அவங்க நம்மளால வஞ்சிக்கு தான் போறாங்க சொல்லலாம்ல. இது வந்து பிஜேபி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்படிதான் தோணுது. இது வந்து அப்படியே பேச்சு பொருள் வந்து ஓரம் கட்டப்பட்டிரும் தான் தோணுது. நம்ம அதான் நான் பேசியிருக்கேன், சமாதானம் தம்பிக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் பேசியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன? இது சமாதானமா போறாங்க. கண்டிப்பா பலிகடாக்கள் இருக்கும். பலிகடா யாரா இருக்கும், யாராவது இப்போ அந்த அதிசயெல்லாம் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாராவது ஒரு பலியாடா ஆவாங்க. ஆனா இவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகும். அப்ப முக்கிய புள்ளிகள் வந்து தப்பிக்க வைக்கப்படுவார்கள். கோவிந்தா கோவிந்தான்னு அந்த பாட்டு இருக்குன்னு ஹர்ட் ஆகுதுன்னு இதுல எனக்கு என்ன கேவலம் தெரியுமா? அவங்க அப்படி சொல்றாங்க, அப்படிதான் நடத்துவோம், என்ன இப்ப இது எங்க ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டு அந்த பாட்டை வச்சிருந்தீங்கன்னா இவங்களுக்கு முதுகு தண்டுவலம் இருக்கு. உடனே அந்த பவன் கல்யாணம் சொல்லிட்டானா அந்த பாட்டை உடனே தூக்குறாங்க. ஒரு பைத்தியக்காரன் வந்து மேடையில் ஏறி நான் காலில் விழுகிறேன், சந்தானம் என் நண்பன் ஒரு பைத்தியக்காரன் எல்லாம் இனமானம் இருக்கா இல்லை? இதுக்கெல்லாம் சுரேஷ் ஏதாவது அறிவு இருக்கா இதுக்கெல்லாம்? சரி, தமிழர்கள் இழிவுபடுத்தி படம் எடுக்கும்போது ஏதாவது யாராவது ஒருத்தவங்க கண்டிச்சாங்களா? அங்கே உன்னால ஏதாவது கிளிக்க முடிஞ்சுதா? வெக்கமா இல்லை? கொஞ்ச நாச்சும் மானத்தோட அலைங்கடா. மானம் கிட்ட போயிட்டு காலை விழுகிறேன் இது பண்றேன்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இது தமிழக மானத்தை. இப்ப தமிழக மக்கள் என்ன செருப்பு அடிக்கணும் இந்த மாதிரி ஆளுகளை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாரிசாலன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பாரி, நடப்பு அரசியல் குறித்தான நிறைய கேள்விகள், மாறுபட்ட பல கட்சிகள் குறித்தான விவாதங்களும் இருக்கிறது. நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். முதல்ல இன்றைக்கு நான் காலையில உங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து திமுக பாஜக ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அப்படின்லாம் சொல்றீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களுடைய சந்திப்பையும் நீங்க பார்த்த பிறகாக ஏதோ நீங்க ஒன்று அவதானிக்கிறீங்க. அவங்க அலாவலி கொண்டது வந்து ஒரு சந்திப்பு, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. நான் வந்து மாநில உரிமையை கேட்க தான் அங்க போயிருந்தேன், என்னுடைய உரிமையை கேட்க அங்க போறதுல தப்பில்லை தானே அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இதுல? இல்லை, இப்போ மாநில உரிமையை கேட்கறதுக்கு இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறாரு முதல்வர் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை.
போன முறை ஏன் போகல, அதுக்கு முந்தின முறை ஏன் போகல, போன முறையும் முந்தின முறையும் போகாமல் இருப்பதற்கு, அதுவும் குறிப்பாக போன முறை போகாமல் இருப்பதற்கு ஒரு விளக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோவே போட்டு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஏன் போகலை அப்படின்னா வந்து தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படுகிறது, பாஜக அரசு வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது, இப்பெல்லாம் உட்காந்து ஒரு வீடியோவே பேசியிருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ வஞ்சிப்பதிலிருந்து பாஜக மாறிடுச்சா? போன முறை வஞ்சித்த பாஜக இந்த முறை மாறி இருக்குன்னா எந்தெந்த விஷயங்கள்ல மாறி இருக்கு? ஏதாவது நிதி இந்த முறை சரி, இந்த முதல் நிதி ஆய்வு கூட்டங்களில் வந்து பாஜக வந்து தமிழகத்துக்கு அதிகமாக நிதி ஏதோ ஒதுக்கிடுச்சா? இல்லை நம்மளுடைய கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேற்றன்னு சொல்லியிருக்கா? என்ன எந்த இடத்துல மாறி இருக்கு? இல்லை அவங்களுடைய கொள்கை ரீதியான கோட்பாடு ரீதியான மாற்றம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இல்லை, தேர்தல் நெருங்கி வரக்கூடிய காலம், இன்னொரு 10-12 மாதம் நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் பல நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏற்கனவே பங்கேற்ற அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியோட பலர் வந்து அங்கேயே பேசிவிட்டு கோஷம் எழுப்பிவிட்டு புறக்கணித்து வந்த வரலாறுலாம் தெரியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்படி ஒரு திட்டத்தோட கூட போயிருந்திருக்கலாம். அப்படி போயிருந்தா அப்படி ஏதாவது கோஷம் எழுப்பிட்டு வந்திருக்கணும்ல. கோஷம் எழுப்புன மாதிரி தெரியலையே. நல்லா கையெல்லாம் இது பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே அன்பா உறவாடிட்டு வந்த மாதிரி தானே இருக்கு. நீங்க உண்மையாவே அந்த உரிமையெல்லாம் கேட்குற மாதிரிலாம் இல்லையே. நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறது என்ன ஏதுன்னு அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சுதா, அவங்க பேசுறது இவருக்கு பேசுறது அவருக்கு புரிஞ்சுதா, அதெல்லாமே நமக்கு தெரியாது. ஆனா அங்க பார்க்கும்போது நீங்க தான் அந்த உடல் மொழியெல்லாம் இப்போ ஆய்வுல நிபுணத்துவம் பெற்றுட்டீங்கல்ல, அந்த உடல் மொழி ஆய்வுல பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள வந்து ஒரு உரிமையை பெற போன இடம் மாதிரி இல்லையே. 2 நண்பர்கள் சந்தித்துக் கொள்ளு, ஒரு பழைய காலத்து நண்பர்கள் 2 பேர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான உடல் மொழி இருக்குமோ அப்படித்தானே இருக்கு. அதனால நீங்க ஆக்சுவலா பாராட்டி வேற இருக்கீங்க. மோடி அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி உட்காருவாரு. ஆனா இந்த முறை வந்து மோடி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய துணி வந்து அதுவும் முதல்வர் மத்தியில அமர்ந்திருக்கு. நீங்க யாரை பாராட்டுறத சொன்னீங்கன்னு தெரியல. மோடி அவர்களை பாராட்டுறீங்களா இல்ல ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறீங்களான்னு தெரியல. ஆனா அந்த இதுல 2 பேருமே புகழ்ந்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. நான் கூட வந்து ஏதோ கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் படிச்சேன். இல்ல ஐயா மோடி அவர்கள் அந்த இடத்துல கொடுத்த மரியாதை கொஞ்சம் ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு அப்ப ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்கீங்க. இல்லை, அந்த பதிவை படிக்கிறவங்களுக்கு அது புரியல நிறைய பேருக்கு. நீங்கள் மோடியை பாராட்டுறீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா பதிவு போட்டிருந்தீங்க. அதுதான் சொல்றேன். இல்லை, அது என்னன்னா அவங்க 2 பேருமே ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற தலைவர்கள் போல சந்திச்சுக்கல, மாறாக ஒரு நண்பர்கள் போல தான் சந்திச்சிருக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு வினோதமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முறை இருந்த ஆய்வு கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன், நான் ஏன் போகல அப்படிங்கிறத தெரிவிச்ச அதே முதல்வர் இந்த முறை அவர் போறாரு. இந்த இதுல நடுவில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்குள்ள இடி ரைட்ஸ் நடந்திருக்கு. அது முக்கியமா இவர்களோட அசோசியேட் ஆகிற மாதிரி அந்த திரைத்துறை சார்ந்த நபர்கள் மேல, இவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் மேல இந்த டாஸ்மார்க் சார்ந்த ஊழல் விஷயம் சார்பாக இடி ரைட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையா சொல்ல போனா அது வந்து தமிழக அரசு எதிராகத்தான் வழக்கு தாக்கல் பண்ணிருக்கட்ட. டாஸ்மார்க்ல வந்து உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கீங்க வந்து இதை விசாரிக்க கூடாது, இடி வந்து இதை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை போயிட்டு இருக்க டைம்ல வந்து உங்க மத்தியில வந்து இந்த அளவுக்கு நட்பு பாராட்ட முடியுது அப்படின்னா அது சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒன்று நடக்குது. இல்ல அது தனிங்க, அது தனியா பாத்துக்கிறோன்றாங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின். அதே நேரத்துல இங்க புதுக்கோட்டையில சொன்னது பாத்தீங்களா, எங்களுக்கு ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லைன்னு அதே நேரத்துல சொல்றாரு. அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் நீங்க சொல்றாரு. ஆனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிசப்தம், அப்படியே அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா காக்கா சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிசப்தமா தானே இருந்துச்சு. ஏதாவது பேட்டி கொடுத்தாரா? ஈடி ரைடு போயிட்டு இருக்கு, அவரோட நெருங்கிய நபர்களோட எல்லாம் ஈடி ரைடு போயிட்டு கேக்கெல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். அவரை வந்து கூட ஏற்றிட்டு போயிட்டு அவங்கலாம் ஒன்னா போய் இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்க போற வீடியோஸ் எல்லாம் வெளியில வருது. அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள். அதுல ஒரு ஆள் வந்து துபாயில போயிட்டு தலைமறைவாகிறாரு, ஒரு ஆள் லண்டன்ல போய் தலைமறைவாகிறாரு. இப்ப திரும்ப அவங்கலாம் டிக்கெட் போட்டு ரிட்டர்ன் வர போறாங்கன்னு வேற தகவல் சொல்றாங்க. இல்ல திரும்ப வராங்கன்னா திரும்ப தமிழ்நாட்டுக்கு வராங்க. சரி வரட்டும். ஆமாங்க, விசாரணை வலையில மாட்ட போறாங்க, அவ்வளவுதானே. விசாரணை வலையில இருக்கிறாங்கிறனால தான் அவங்க போயிட்டாங்க, அவங்க தலைமறைவுங்கிறதான் செய்தி. இன்னைக்கு தலைமறைவா இருந்தவங்க வெளியில வராங்க. இதுக்கு நடுவில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஸ்டாலின் அவர்களும் மோடியும் சந்திச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களும் மோடியும் சந்திச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல மோடி கண்டு பயம் இல்லை, இடி கண்டு பயம் இல்லைன்னு அவர் வந்து எதுவாக இருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இல்ல பிஜேபி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தைரியம் எங்க போச்சு? பிஜேபி நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்க யாராவது சிக்குவாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சி யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், பிஜேபி நான் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. ஸ்டாலின் அவர்கள் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோன்னு தோணுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோன்னு தோணுது. ஏதோ பேசிட்டு வந்துட்டா, பழகிட்டு வந்துட்டா, அதெல்லாம் நடந்து அது மாதிரி சமரசமா போற கூட்டம் பாஜக கூட்டம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு இடி இது நடக்குது அப்படின்னா எல்லா சாமானிய மக்களுக்கே தெரியுங்க அதுல ஊழல் நடந்திருக்கா இல்லையான்ட்டு. ஊழல் நடக்கலைன்னு யாராலையும் நிரூபவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும்
10 ரூபா 20 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறதுங்கிறது அது சாமானியர்களுக்கு தெரியும். அந்த அந்த டாஸ்மார்க்கில் போய் எவெல்லாம் மது வாங்கினானோ அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த மது வாங்குறதுக்கு எத்தனை பெண்களோட நகையை பறிச்சுட்டு போனானுங்களோ, எத்தனை பெண்களுடைய சேமிப்பு பணங்களை எல்லாம் பறிச்சுட்டு போனாங்களோ, இல்லை எத்தனை பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அதுலேருந்து பிடிங்கிட்டு போனானுங்களோ, அது அவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டிலோட விலை என்ன, எம்ஆர்பி ரேட் என்ன, எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக விற்கிற விலை என்ன, எல்லாமே தெரியும். இப்போ இந்த காசு எங்கே போச்சுங்கிறதா இப்போ கேள்வி. ஊழல் நடக்கலைன்னு பேசவே முடியாது. ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் காசு இப்போ யார் கைக்கு போயிருக்கு, யார் பாக்கெட்டுக்கு போயிருக்கு? இப்போ நீங்கள் என்ன அடுத்து என்ன சொல்ல போதும்? இடியில் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அந்த நிர்வாகத்தில் இருந்தக்கூடிய வேலை செய்த அத்தனை ஊழியர்களும் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள், அந்த ஊழியர்கள் தான் வந்து நேர்மையற்றவர்கள், அவங்களெல்லாம் கைது பண்ண போறீங்களா? இப்போ அவங்க வந்து அப்படி அதிக ரேட்டு போட்டு விற்று ஏமாத்திட்டாங்களா அரசாங்கத்தை? ஒன்றா அவங்க தான் இப்போ அடுத்த விக்டிம். அப்போ டாஸ்மார்க் ஊழியர்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவங்க தப்பிச்சா நீங்கள் மாட்டுவீங்க. புரியுதுங்களா? அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னா யார் அடுத்த பிளேமு? காசு யாருக்கு கைக்கு போகுது? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆளு நீ அடுத்தவனுக்கு யாருக்கு காசு கொடுத்தேன்னு நீ சொன்னீங்கன்னா தான் அடுத்து அவங்க விசாரணை வேற பக்கம் போகும். இப்போ கண்டிப்பாக அவங்க கையில் வச்சிருக்க மாட்டாங்க, அது நமக்கு நல்லா தெரியுது. சரி, ஊழியர்கள் கையில் இருந்திருக்காது அந்த காசு. அந்த காசு அவங்க வாங்கி போட்டு வேற யாருக்கோ தான் போயிருக்கு. ஆனால் அந்த வேற யாருக்கு போயிருக்குங்கிறத சொல்லலை, அவங்க மாட்டலை அப்படின்னா, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படலை அப்படின்னா, இவங்க அத்தனை பேருமே டிஸ்மிஸ் ஆவாங்க வேலையிலேருந்து, லஞ்சம் வாங்கிட்டாங்கன்ட்டு. இது இப்படிதான் விசாரணை போக போகுது. இல்ல இதுல இந்த டாஸ்மார்க் வழக்கிலேயே இடி வந்து விசாரிக்கலாம், நீங்க வரக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே கேட்டதா சொல்றோம். இவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, அந்த நிர்வாக இதுக்குள்ள தலையிடுறாங்க, இது வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்குள்ள வந்து தலையிடுறாங்க, அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தற்காலிக தடையை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடி வந்து அவங்க தரப்புல இருந்து மனு கொடுத்து அதுல எல்லாம் விசாரிக்கணும், இதுக்கு பின்னாடி வந்து இது மோசடி இருக்குன்னு சொல்லி ஆதாரங்களை சமர்ப்பிச்சு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கோம். அப்படிதான் இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்து வந்து ஏன் இப்போ சரி எதுக்கு போய் நோண்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இடி தரப்புல இருந்து ஒரு மனு கொடுப்பாங்க. இங்க பாருங்க, நாங்க ஏன் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு ரேட் அதிகமா போட்டு விற்கப்பட்டிருக்கு, அதுக்கான ஆதாரம் பாருங்க. அப்ப இதுல பெரிய ஊழல் நடந்திருக்கும் நாங்க சஸ்பெக்ட் பண்றோம், இதுல ஆளும் அரசாங்கத்திற்கு இதுல தொடர்பு இருக்கு நாங்க சஸ்பெக்ட் பண்றோம், அதனால நாங்க இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நாங்கள் விசாரிக்கணும். நிர்வாகத்தை விசாரிக்கணும். இப்ப யாரை விசாரிக்கணும்? எந்தெந்த கடையில அதிகமா ரேட்டு போட்டு வித்துருக்காங்கிறது தெரியும். அந்த கடை ஊழியர்கிட்ட கேட்பாங்க, இந்த காசு எதுக்கு நீ வாங்கினேன்ட்டு சொல்லிதான் ஆகணுங்க. சொல்ல மாட்டேன்னாங்கன்னா என்ன ஆகும்? நீ வாங்கியிருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஆதாரத்தை இடி வச்சிருக்கோம். இடியே வந்து ஆளுகளை விட்டு வாங்க விட்டுருக்கோம், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தது எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸ் வச்சிருப்பாங்க. நீ வாங்கியிருக்க, நீ இப்போ யாருக்கிட்ட கொடுத்த? இல்லை நான் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினா உன் வேலை போகும். டாஸ்மார்க் ஊழியர்கள் வேலை போகும். அவங்களாம் சஸ்பெண்ட் ஆகிட்டு வீட்டில் உட்கார வேண்டியதான். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சம்பளம் இல்லாமல் உட்காந்துருக்கணும் வீட்டில். தயாரா? யார்கிட்ட காசு கொடுத்தேன்னு சொல்லி தான் ஆகணும் அவங்க. இல்லை என் மேல் அதிகாரிகிட்ட கொடுத்தேன், அப்போ அவர்கிட்ட போய் கேட்பாங்க, நீ யார்கிட்ட கொடுத்தேன்னு. அவரும் சொல்லி தான் ஆகணும். என் மேலுக்கு மேலுனா கடைசியில் யாரு கொடுத்தேங்கிறது விசாரணை. இந்நேரம் விசாரிச்சிருப்பாங்க, விசாரிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, விசாரிச்சு வச்சிருப்பாங்க. அது விசாரிக்க கூடாதுங்கிறதான் இவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. விசாரிச்ச வரைக்கும் இருக்கிறத கொண்டு போய் இப்போ நீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பிப்பாங்க. இந்த விசாரணையை தொடங்குறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர், நார்மல் ப்ரொசீஜர். ஆனா பிஜேபியோட வேலை இது அல்ல. என்ன வேலை? பிஜேபி எப்பவுமே இடி எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இடியை பொறுத்த வரைக்கும் அதன் மூலமாக குற்றங்களை கண்டறிந்து இந்திய தேசத்தை வந்து தூய்மை செய்து லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கம் கொண்ட கட்சி பிஜேபி அல்ல. இடியை ஒரு வெப்பனா பயன்படுத்துவாங்க. இடியை காமிச்சு திமுகவை கட்டி போடுவார்கள். இங்க பாரு, லாக் பண்ணிட்டோம், நீ யாருக்காக நீங்க அரசியல் பண்றீங்களோ அவங்களே லாக் பண்ணிட்டோம், அவங்களோட க்ளோஸ் அசோசியேட்ஸை லாக் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் மூவ் பண்ணோன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும், ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். சரி, இப்போ நாங்கள் சொல்றது கேள்வி. இதுதான் பிஜேபியோடைய ஒவ்வொரு முறை அணுகுமுறையும். சரி, இதான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன எதிர்பார்த்திருப்பாங்க திமுக கிட்ட? திமுக கிட்ட என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, பிஜேபிக்கான ஒரு சுமூகமான சூழலையும், அடுத்த தேர்தலுக்கு இவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சில அஜெண்டாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் வந்து வரப்போகுது. இப்போ டீலிமிட்டேஷன் வந்து மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைக்கும் ஒரு பெரிய எதிரி. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் வரும்போது தமிழக முதல்வர் வந்து அதுக்கு கோஆபரேட்டிவாக இருந்து நம்ம உரிமையை பெற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் நம்மலாம் எதிர்பார்க்கறது. இப்போ அதை நம்ம ஸ்டாலின் அவரிடம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவரால் பெற்றுக் கொடுக்க முடியுமா? அதற்கு எதிராக அவர் உண்மையாக செயல்படுவாரா? இது இனி கேள்விக்குறிதான். இல்லைங்க, மாநில உரிமை மட்டும்தான் திமுகவின் பெரிய முழக்கம். ஆமாவா? ஆமாங்க. அதுல எங்க நழுவு போறாங்க? நீங்க அதை நழுவுவாங்கன்னு சந்தேகப்படுறதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. போன முறையும் அதற்கு முந்தின முறையும் நமக்கு நிதிகளை ஒழுங்காக கொடுக்காத அதே பாஜக அரசு
அதற்காக அந்த நிதி ஆய்வு கூட்டங்களை எல்லாம் தவிர்த்த முதல்வர் ஆகிய ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை அவங்க நமக்கு உரிமைகளை அதிகமா கொடுத்துருவாங்கன்னு நம்பி போனாரா இல்ல பயந்து போனாரா? இதுதான் இப்ப கேள்வி. இல்ல பயம்னு ஏன் சொல்றீங்க? அவங்க தான் ஃபேஸ் பண்றேன்றாங்க. உதயநிதி முகத்துல கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் இது தெரிஞ்சதா உங்களுக்கு? சலனம் தெரிஞ்சதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது, சலனம் தெரியுதுங்க. அவரோட அமைதியே சலனம் தாங்க. அதுவும் அங்க உட்கார்ந்து பேசுனதுக்கு அப்புறம் இங்க ஒரு பிரஸ் மீட் நடக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு புரியலையா? ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல? அப்பா எதுக்குப்பா நீங்க போறீங்க? அவங்க தான் நமக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சு போய் எதுக்குப்பா நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? எப்படியும் அவங்க நம்மளால வஞ்சிக்கு தான் போறாங்க சொல்லலாம்ல, ஏன் போகணும்? இவ்வளவுதான் கேள்வி. கண்டிப்பா இங்க வந்து இனிமேது டிஎம்கே வந்து பாஜகவை நாங்கள் முழு வீச்சோட எதிர்ப்போம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதற்கான சில சமிக்கைகள் பாஜக எது செஞ்சாலும் தவறுன்னு சொல்லக்கூடிய அதே திமுக தான் இந்தியாவிலேயே 2வது முதல்வராக போர் இதுக்கு ஆதரவு கொடுத்து கொடியை எழுந்தி கொண்டு ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது, கருத்தியல் முரண் 1000 இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ரஷ்யாவில் போய் உட்காந்து இந்தியாவுடைய போர் நடவடிக்கைகள் சரின்னு சொல்லி பாஜக என்னென்ன கருத்துக்கள் சொல்லுமோ அத்தனை கருத்துக்களையும் சொல்லி அதற்கான ஆதரவை கேட்கறேன். இதை நீங்க தேசபக்தின்னு நீங்க பார்க்கலாம். இது நம்ம இந்தியான்னு ஒண்ணு நிக்கணும். இதை நீங்க தேசபக்தின்லாம் நீங்க பார்க்கலாங்க. ஆனா இதற்கு முன்னாடி அவ்வளவு தேசபக்தி கூட்டமாக திமுக நடந்து கொண்டதா? யோசிங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது முறை அப்படி நடந்திருக்கா திமுக? இல்லங்க, நம்ம இந்த முறை 26 பேரை பறி கொடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு ரிட்டாலியேஷன் நடக்குது. அதுல நாம சேஃபா நின்னு விளையாடி இருக்கோம். அந்த விஷயத்துல சொல்றேன் கேளுங்க. தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்படும் பொழுது ஒரு பேரணி நடத்தியிருக்கா தமிழக அரசு தரப்புல இருந்து? தமிழக முதல்வர்கள் யாராவது இதை பண்ணியிருக்காங்களா? என்னுடைய சொந்த ரத்தம், அவன் ஓட்டை வாங்கி தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். அந்த ஓட்டை அவங்க தான் போடுறாங்க எனக்கு. அவங்க மூலியமா தான் எனக்கு பவர் வந்திருக்கு. அவங்கள இலங்கை ராணுவம் சுட்டுக் கொள்ளுது, இந்தியா தலையிட மாட்டேங்குதுன்னு சொல்லி தேசபக்தி உணர்வோட ஒரு பேரணியை இதுவரை ஏதாவது ஒரு முதல்வர் செஞ்சிருக்காங்களா? கண்ணு முன்னாடி ஒரு அயல்நாடு வந்து நம்ம மீனவர்களை, தமிழக மீனவர்களை, தமிழ்நாட்டவர்களை, இந்தியர்களை கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேல சுட்டு இது வரைக்கும் சாகடிச்சிருக்கு. அப்பெல்லாம் இது வரைக்கும் ஒரு முறை கூட நீ கொடியை பிடிச்சி யாருமே வந்து ஊர்வலம் போல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. அப்ப லெட்டர் தானே எழுதினீங்க. அதே போல லெட்டர் எழுதி ஆதரவு கொடுக்க வேண்டியதானே இந்த முறையும். இந்த முறை ஏன் கொடியை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடக்கணும்? சரி, அதே மாதிரியான ஒரு நடைமுறையை கேரள முதல்வரோ இல்ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய வேற ஏதாவது முதல்வர்களோ செய்தார்களா? அவர்கள் விமர்சனம் செய்யலையா? அவங்க சொல்லலையா தீவிரவாதி உள்ள வந்துட்டு கொலை பண்ணிட்டு போனவன் என்னன்னா அவனை தண்டிச்சிட்டோமா? நம்ம புரியுதுங்களா? பதிலடி தாக்குதல் கொடுத்துருக்கோம்ல. பதிலடி தாக்குதல்லாம் கொடுத்துருக்கோங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாதுங்க. கொலை செஞ்சவனை தண்டிக்கணும்ல. அவன் தண்டிக்கப்பட்டானா இதுவரை? அதை பத்தியான ரிப்போர்ட் இல்ல. கொலை செஞ்சவன் தண்டிக்கப்பட்டானே தெரியல நமக்கு. கொலை செஞ்சுட்டு அவன் இந்தியாவை தாண்டி இருக்க கூடாது. அவன் தாண்டி போயிட்டான். தாண்டி போனதுக்கு அப்புறம் நீங்க வேற அவங்களோட இயக்கம்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களை நீங்க தாக்குதல் நடத்திருக்கீங்க. இது ஓகே. ஆனா அவர்கள் அந்த 6 பேர் இங்க உள்ள இந்தியாவுக்குள்ள வந்து கொலை செஞ்சுட்டு போனா அந்த 6 பேர் தண்டிக்கப்பட்டார்களா? அந்த 6 பேருங்கிற எண்ணிக்கை அரசாங்கம் சொன்னதாச்சும் சொல்றேன் நான். எனக்கு தெரியாது எத்தனை பேர் வந்தாங்க போனாங்கன்னு. அவங்க தண்டிக்கப்பட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியை மற்ற பாஜகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை மாநில முதல்வர்களும் கேள்விகளை முன்வைக்கும் பொழுது தமிழக முதல்வர் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாரா? மாறாக பாஜகவுடைய எல்லா நடவடிக்கைக்கும் தலையாட்டுகிறார். நீங்க ஏன் அந்த சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது? ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கு திமுக மட்டும்தான் இன்னைக்கு பிஜேபியை வலுவா எதிர்க்கிற ஒரு கட்சியா இந்தியாவுல வலுவா எங்க எதிர்க்குது? இப்ப இந்த இடி ரைடுக்கு அப்புறம் திமுக பாஜகவை எதிர்த்த விஷயம் என்ன? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப இடி ரைடுக்கு அப்புறம் பாஜகவை இப்ப பாருங்க, நீங்க என்னங்க இப்ப பேசுறீங்க? பாஜகவோட இந்த செயல் திட்டத்தை எதிர்த்து இருக்காங்க பாருங்க, சொல்லுங்க. நீங்க இப்ப நடந்துச்சா? இது வரைக்கும் நடக்கல. அப்படி நடக்கும்போது நம்ம பேசுவோம். அதை இல்ல பரவாயில்லைங்க, இடி ரைட் இருந்தாலும் அவங்க தான் எதிர்க்கிறாங்க பேசுறாங்கன்னு பார்ப்போம். உதயநிதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? இடியும் பார்ப்போம், மோடியும் பார்ப்போம். போய் பார்ப்போம். இடி வரும்போது பார்ப்போம், மோடி வரும்போது பார்ப்போம். அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. we will see இடி, we will see மோடி. இதுல ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கா? எனக்கு புரியலையே. இல்ல அவங்க ஒரு கை பார்ப்போன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து நான் அப்படி சொல்லலைன்னு அவங்க மறுத்துட்டு போறக்காக தான் இந்த லைனே உட்காந்து. இதுக்கெல்லாம் வந்து ஒரு 18 பேர் கொண்ட குழு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவர் இருக்காரு, அவரோட தலைமையில தான் வேலை செய்யும். இப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு இப்படியும் பொருள்படும் அப்படியும் பொருள்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொலவடைய உருவாக்கி கொடுக்கறது. அதை வந்து சொல்லிட்டு போயிடுறது. நாளை பின்னா மோடி வந்து கூப்பிட்டு வந்து அந்த ஒரு இந்த படத்துல விவேக் அண்ட் ஒரு காமெடி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய லோக்கல் தாதாவா இருப்பாரு. அந்த மாதிரி காமெடியில் கூப்பிட்டு நீ அப்படி கேட்டியா அப்படின்னு சொன்னா, நான் அப்படி கேட்கலீங்க, நான் அப்படிலாம் அதை பத்தி நீங்க பாருங்க.
மோடியை போய் பார்ப்போம், ஈடியை போய் பார்ப்போம்னு இருக்கோம். இதுதானே கரெக்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைலாக். அப்புறம் என்ன சொல்றாங்க, நீதிமன்றத்தில் வழக்கை வந்து நடத்துவோம். இது வந்து ஒரு நீங்கள் வந்து இது அக்ரெசிவாக பார்க்காதீங்க. இது வந்து அப்படி ஒரு சாஃப்டா, அந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் இப்படி மிரட்டுற மாதிரி தெய்வமே அப்படிங்கிற மாதிரி பேசுவார்ல, அது மாதிரி அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இதை அப்படி தான் பட்டுச்சு எனக்கு. என்ன காம்ப்ரமைஸா நடந்திருக்கு? முழு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. திமுகவை இனிமேல் பாஜகவுக்கு எதிராக திமுக செயல்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியே. இப்போ எல்லாருக்குமே டவுட் என்னன்னா, எங்க ஏடிஎம்கே இன்னொன்று கவனிங்க, ஏடிஎம்கே தரப்புல வந்து ஒரு ஹெசிடேஷன் ஃபீல் ஆயிருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாஜகவோட டிஎம்கே நெருங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இப்ப அவங்க கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. இல்ல அவங்க போய் இவங்க நெருங்கிட்டாங்கன்னு சொல்ல, நீங்க போய் மண்டியிட்டதாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதுதான் மண்டியிட்டதுன்னு சொல்லி பேசுறாங்க. இவங்க போய் சந்திச்சதெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ நான் கேட்கறது ஏன் இதை வந்து செய்யறாங்க? இப்போ இவங்களை நீங்க கொச்சைப்படுத்தீங்கன்னா நீங்க போனது மண்டியிட்டது கணக்கு தான் ஆகும். உங்களை அவங்க விமர்சிச்சாங்க, அதெல்லாம் புரியுது. அதுக்காக நீங்களே இப்போ விமர்சிக்கிறீங்க. ஆனா நீங்க கூட்டணியில இருக்கீங்க. திமுக ஒன்றும் கூட்டணியில கிடையாது. ஆனா கூட்டணியில் இருந்துகிட்டே நீங்க இந்த இதை பண்ணும் பொழுது என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா, ஏடிஎம்கே உண்மையாகவே உளமாறவே பயப்படுது. ஏன் அப்படின்னா, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு ஒரு நரேஷன் இருந்தா தான் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் எதிர்ப்பு. டிஎம்கே மேல மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த ஒரு அதிருப்தி இருந்தா நம்ம வந்து இன்னைக்கு பிஜேபி ஆக்சுவலாக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதே எதுக்கு? ஏடிஎம்கே கொஞ்சம் வலு கம்மியாயிருக்கு. இந்த நேரத்தில் வந்து மக்கள் டிஎம்கேவோட எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் நம்ம பக்கம் மட்டும் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ இந்த பக்கம் ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க. அந்த ஒரு எதிர்ப்பு இதெல்லாமே பிஜேபி தரப்புல இருந்து டிஎம்கே பெருசா தாக்க மாட்டாங்க. அப்ப ஏன்பா சம்பந்தமே இல்லாம நீ போய் பிஜேபியோட கூட்டணி வச்ச அப்படிங்கிற ஒரு ஒரு கெட்ட பேர் வந்து ஏடிஎம்கே உருவாகும். அப்ப ஏடிஎம்கே நினைச்ச அந்த நரேஷன் செட் ஆகாதீங்க. டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த நரேஷன் செட் ஆகும்போதுதான் ஒரு ஒரு அளவுக்கு இந்த ஓட்டை பிரிச்சு நமக்கு ஒரு எதிர்த்தரப்பை உருவாக்கலாம்னு அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப இங்கேயே காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா, சரி இவங்க டிஎம்கேவே இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் மக்களுக்கு. ஸோ மோடி அமித்ஷா சாமர்த்தியமா இந்த அலைன்ஸை வச்சுட்டு அவங்க இப்போ வந்து திமுக வர்சஸ் பிஜேபின்ற அரசியல் சைடுல ஆக்சுவலா ஏடிஎம்கே தான் இருக்குது. ஏடிஎம்கே தான் இப்ப சேராத இடம் சேர்ந்துட்டோமேங்கிற ஒரு கவலை வந்துடும் அவங்களுக்கு. இப்ப டிஎம்கே வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டு மூவ் எடுக்குதுன்னு வைங்க, டிஎம்கேவே கண்டிக்கலைன்னு வைங்க. இப்ப இந்த முறை வந்து பிஜேபி டிஎம்கேல ஒரு மிக முக்கியமான கையை தூக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஏடிஎம்கே. இடிலாம் வரும்போது அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி ஈரி ரைட்லாம் வருது, இதுல ஏதாவது முக்கியமான புள்ளியை வந்து தூக்குவாங்க. அப்படி தூக்கும் போது ஒரு பெரிய அதிருப்தி என்பது உருவாகும். அந்த அதிருப்தியை பயன்படுத்தி நம்ம இந்த முறை ஜெயிச்சிடலாம் தான் சிந்தனை. காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அதிருப்தியே வராது. புரியுதுங்களா? இப்ப மோடி வந்து புகழ்ந்து போயிடுறாருன்னு வைங்க. இந்த கேஸ் நடக்கதாங்க போகுது. நீங்களே சொல்றீங்க இது ஒரு தற்காலிக ஒரு தடைதான்றீங்க. நடக்காது. இது வந்து பிஜேபி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்படிதான் தோணுது. இது வந்து அப்படியே பேச்சு பொருள் வந்து ஓரங்கட்டப்பட்டுரும் தான் தோணுது. நம்ம அதான் நான் பேசியிருக்கேன், சமாதானம் தம்பிக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் பேசியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன? இது சமாதானமா போறாங்க. கண்டிப்பா பலிகடாக்கள் இருக்கும். பலிகடா யாரா இருக்கும், யாராவது இப்போ அந்த அத்திசி கித்திலாம் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாராவது ஒரு பலியாடா ஆவாங்க. ஆனா இவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகும். அப்ப முக்கிய புள்ளிகள் வந்து தப்பிக்க வைக்கப்படுவார்கள். அதான் அப்படிதான் தோணுது. அதுதான் அரசியலாக இருக்கும். இந்த காம்ப்ரமைஸ் வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். நீங்க ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல சொல்றீங்க ஈடி கட்டம் கட்டிட்டாங்க நல்லா வசமா மாட்ட போறாங்க, சிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தானங்க இது நடக்குது. இவர் போய் அங்க சந்திப்புக்கு போறாருல, நம்ம வந்து இவர் ஆய்வு கூட்டத்துக்குலாம் போக மாட்டாருங்க. அந்த பரஸ்பரம் கை கொடுத்ததோ பேசனதோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க அதை வந்து நாங்க அரசியலா தான் நாங்க டீல் பண்ணுவோம்னு சொல்லி அனுப்பியிருந்தாலும் என்ன, நீங்க ஒண்ணு யோசிங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா, புரியுதா? நீங்க ஒரு அரசியல்வாதியா மட்டும் பார்க்காதீங்க ஸ்டாலின் அவர்களை. அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா, ஒரு பையனுக்கு ஒரு அப்பா. இப்ப பையனை கைது செய்ய துடிக்கிற ஒரு கூட்டம்னு வைங்க, எப்படியாவது வந்து கட்டம் கட்டி கைது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம்னா, அந்த கூட்டத்துக்கிட்ட போயிட்டு ஒரு சமாதானம் பேசுறதோ இல்லை வந்து அந்த கூட்டத்தை எதிர்க்கிறது கோபம் வரும். அதை விட்டுட்டு காம்ப்ரமைஸா போறது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீலிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். காம்ப்ரமைஸா போயிட்டு கை குலுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் வர்றதுக்குலாம் அது ஒரு இயல்பாவே வராது. இயல்பாவே நம்ம பையனுக்கு இவங்க பெரிய அளவுக்கு கட்டம் கட்டிட்டு இருக்காங்க, இடி ரைடுங்கிற பேர்ல நம்ம பையனை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னு நம்ம சாமானிய மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. அதுல யாரை டார்கெட் பண்ணி இந்த மூவ் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இது வந்து இவ்வளோ நாள் கட்சி நடத்துற திமுக தெரியாதா? திமுக தலைமைக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த முகபாவனைகள்லாம் இந்த அளவுக்கு நீங்க பாக்குற இந்த போட்டோஸ்லாம் வந்து ஒரு
அடுத்த கட்ட போட்டோஸ் கண்டிப்பா ரகசிய சந்திப்புகள் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்த போட்டோஸ், அந்த ரகசிய சந்திப்புகளை ஒன்றும் நடக்காது நம்புங்க அப்படின்னு சொல்லி நாங்க பாத்துக்கிறோம், நாங்க சொல்றதெல்லாம் சிலதை செஞ்சு கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காம்ப்ரமைஸ்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாதான் இந்த மாதிரியான உடல் மொழியே வரும். ஒரு கான்ஃபிடென்ட் உடல் மொழி வரும், நண்பர்கள் போன்ற உடல் மொழி வரும். இல்லைன்னா அந்த உடல் மொழி வராது, எதிரி போலதான் இருக்கும். பாருங்க, எங்க வேணாலும் உட்காரலாங்க, இங்கதான் உட்காரணும் அங்கதான் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. அவர் 2 நபர்களுக்கு நடுவுல எல்லாம் போய் உட்காந்துருக்காரு. உங்களுக்கே தெரியும் அந்த 2 நபர்கள்லாம் வந்து தமிழக அரசியல் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் நல்ல அபிப்பிராயமோ, இல்ல தமிழக மக்களுக்கு அவங்க மேல நல்ல அபிப்பிராயமோ, இல்ல திமுக தொண்டர்களுக்கு அவங்க மேல நல்ல அபிப்பிராயமோ இருந்திருக்கா? அவங்க அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாங்களா சந்திக்கலையானே தெரியாத இருக்கும்போதே சில சர்ச்சை, சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொடுத்து இவர் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க 2 பேருக்கு நடுவுல போய் உட்காந்துட்டு வரீங்க. ஆதித்யநாத் அவரெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு இனப்படுகொலையாளர்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, மத சிறுபான்மையினர். அவர் வந்து அவ்வளவு பெரிய கலவரத்தை தூண்டி விட்டாரு, அந்த கலவரத்தை அவருக்கு முக்கிய பங்கு இருக்குலாம் பேசிட்டு இருக்காங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் அதை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு உறவாடிட்டு வரீங்க அப்படின்னா, அது ஒரு வரிசையில் நின்று புகைப்படம் எடுக்கும்போது யோகி ஆதித்யநாத் பக்கத்துல நிக்கிறாருன்னா அவரு ஒரு பெரிய மாநிலத்தின் முதல்வர், நம்ம முக்கியமான ஒரு முதல்வர் அப்படின்னு நிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல போய் என்ன மாநிலத்தின் முதல்வர் அப்படிங்கிறது விடுங்க. நான் தான் சொல்ல, எங்க வேணாலும் போய் நின்றுக்கலாம், தவிர்த்து இருக்க முடியும் நினைச்சிருந்தா. இந்த கூட்டத்தையே சில முதலமைச்சர்கள் தவிர்த்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலைகள்லாம் ஏற்படும்ங்கிறனால தான். மம்தா பானர்ஜி போல, பினராயி விஜயன் போல யாரெல்லாம் உண்மையாவே பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் போகல. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க நாள் போயிட்டு பாக்குறீங்க, காங்கிரஸ் லீடர்ஸை போய் சந்திச்சுட்டு வரீங்க. ஏன் டக்குன்னு ஏன்னா இங்க டைரக்டா போனோம்னா காங்கிரஸோடைய கூட்டணிக்கு நடுவுல ஒரு குழப்பம் ஏற்படும்ங்கிறனால அங்கேயும் போயிட்டு ஒரு சந்திப்புலாம் போட்டு நீ என்ன ஏது சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா என்னோட பையனுக்கு ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையை உருவாக்க போறாங்க, ஸோ அந்த ஒரு காம்ப்ரமைஸை நான் பண்ணி தான் ஆகணும், இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சிச்சுவேஷன் அது மாதிரி டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதியை கட்டம் கட்டி இருந்தாங்களா என்ன? ஆமாங்க, இதை நீங்க வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப அந்த முக்கியமான நபர்கள் அவங்கெல்லாம் எப்படி ஒரு 300 கோடிக்கு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அவருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. அந்த தம்பி யாருக்குமே யாருன்னே தெரியாது. ஆனா சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவர் வீடு கட்டுறாரு, அதில் ட்ரோன் ஷாட்ல எல்லாம் காட்டுறாங்க, அது வீடு கிடையாது, அது ஏதோ இந்த ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது வீடு. அதை உட்காந்து வீடு, அதுல ஸ்விம்மிங் பூல். அதுல நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, ஸ்விம்மிங் பூல் இப்படி இருக்குங்க, அதுல ரேம்ப் வாக் மாதிரி உனக்கு கட்டி, அந்த ரேம்ப் வாக்ல நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல். அதாவது என்னன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டே வந்து தாவறது. உட்காந்து யோசிச்சிருக்காப்புல மனுஷன். இதுல ஒரு பிரபல நடிகைக்கு வந்து 35 லட்சத்துக்கு கிஃப்ட். இதெல்லாம் நான் யோசிச்சா இப்போ பாருங்க, நீங்களே யோசிங்க. இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு நடிகர் அப்படின்னா உங்களை கூப்பிட்டு 35 லட்ச ரூபாயை கொடுத்து நீங்கள் இந்த ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு 35 லட்ச ரூபாய்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாதேஷ். இப்போ யோசிக்கிறீங்களே, பேசாமல் பொண்ணா பிறந்திருக்கலாம், பையனா பிறந்தா ஒரு வயல நம்மளை கூப்பிட மாட்டீங்கன்னா அப்படின்னு. பொண்ணா பிறந்திருக்கலாம். அதுதான் எங்க இருந்து எங்க நான் எல்லாம் மக்களுடைய பணம் தான். ரத்தீஷே ஒரு ஒர்க் பண்றவர் மாதிரி தான் கணக்கு. ஆமா, அப்ப ரத்தீஷ் ஆபரேட் பண்றவர்கிட்ட எவ்வளவு? அதுதான் அவரே ராம் பாக் மாதிரி ஒரு நீச்சல் குளம் இதெல்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. ஒரு நடிகையை கூப்பிட்டு 35 லட்ச ரூபா கொடுக்குறாரு. இன்னொரு ஆளு, ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆளு ஆகாஷ் பாஸ்கர், அவர் என்னன்னு பார்த்தா 30 கோடிக்கு வாட்ச் கலெக்ஷன். எனக்கு புரியல, 30 கோடிக்கு வாட்ச் கலெக்ஷன் அவர் வச்சிருக்காரு. அந்த ஆளே தான் போட்டிருக்காரு ட்விட்டர் அவரோட இதுல எல்லாம். எப்படிங்க 30 கோடிக்கு வாட்ச்? சரி, இந்த 1 கோடிக்கு இந்த கார் இதெல்லாம் வந்து சரி, நம்ம ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணலாம். இல்ல வாட்ச்லயும் அதே டைம் தானே வரும்? இல்ல வாட்ச் எல்லாமே ஒரே டைம் தான். நீங்க ஒரு காரு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஏங்க அது வந்து தங்கத்திலே இழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன. இப்ப நீங்க தங்கத்துல, பியூர் தங்கத்துல, டைமண்ட்ஸ்ல எல்லாம் எல்லாத்தையும் வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா கூட கோடி கணக்குல எப்படிங்க வாட்ச் வரும்? வாட்சோட வெயிட்டுக்கு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கூட வராதேங்க. ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி, அதாவது என்னன்னு தெரியல, அதாவது காசு இருந்து என்ன வாங்குறதுன்னு தெரியாம வாங்குறதா. காசு எவ்வளவு அதிகமா இருந்தா என்ன பண்ணலாம், எதை வாங்குறது? இந்த மலை அதை வாங்கியாச்சு, அதெல்லாம் மலையை காலி பண்ணியாச்சு, இடிச்சு சாப்பிட்டாச்சு, எதை தான் வாங்குறது? சரி, அங்க லண்டன்ல ஒரு வீடு வாங்குவோம், அது வாங்கியாச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் வீடு வாங்குவோம். நம்ம நார்வே போனப்ப அங்க ஒரு வீடு வாங்கினதாக தகவல், செய்தி. யாருன்னு யாரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமோ அவங்கதான் திமுக குடும்பம், திமுகவுடைய லாபி. அங்க ஒரு பெரிய வீடு இல்ல, இங்க எப்படி ஒரு 300 கோடிக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகையோ அதே போல ஒரு பெரும் மாளிகை அங்க நார்வேல உருவாயிருக்கு போல. அங்க இருக்கிற லோக்கல்ஸ் சொல்லிக்கிறாங்க. நம்ம போய் பார்க்க முடியல, பட் லோக்கல்ஸ் பேசிக்கிட்டாங்க. வேர்ல்டு ஃபுல்லா எல்லாம் சொந்த இடத்துல போய் தங்குவாங்க போல. இது யார் வாங்கியிருக்கா என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அங்க இந்த லிங்க் பர்ச்சேஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க சமீப காலத்தில் பார்த்தீர்கள் என்றால்
நார்வீஜியன் செங்கன் விசாஸை வந்து நிறைய திமுக தலைவர்கள் எடுத்து போயிட்டு வந்திருப்பாங்க. இடியோட கவனத்துக்கு நான் சொல்றேன். சில முக்கிய தலைவர்கள் திமுகல முக்கிய தலைவரும் கூட இல்லை, அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களாம் அந்த செங்கன் விசா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உருவாயிருக்கு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற அந்த உயர்ந்த கொள்கையை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய திமுகவினர் கொஞ்சம் நாங்கள் மட்டும் கட்டி போயிட்டு வந்தால் நல்லா இருக்காதுல, எல்லாரும் போயிட்டு வாங்க தங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஷிஃப்ட் பை ஷிஃப்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை வந்து இடி கொஞ்சம் கவனத்தில் எடுத்து யார் யாரெல்லாம் போய் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு எடுத்து பாருங்க. என்ன செங்கன் விசா அது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு டூரிசத்துக்காக போகிற ஒரு அதுவே நமக்கு தெரியல. அதுவே நாங்கள் எடுக்கும்போது தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எடுக்கும்போது சில கரவேட்டிகள் கூட வந்து விசா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு குறுகுறுன்னு பார்த்துச்சுங்க, பார்த்தா தெரியலையே திமுக காரங்க கரவேட்டி புரிஞ்சுக்கோங்க. நம்மள வேற குறுக்கு ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இவன் பார்வையில மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி. அப்பவே எனக்கு ஒரு டவுட்டு, சரி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இப்ப இந்த நார்வே பேச்சுகள் எடுப்படுது. சில மற்ற ஒரு முக்கியமான சில கருத்தாளர்களுடைய இதுல அங்க நார்வேல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உருவாயிருப்பதாக சில தகவல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி டாஸ்மார்க் ஒரு டாஸ்மார்க்ல வாங்குற 10 ரூபாய் எல்லாம் இப்படி தான் போய் மாறி இருக்கு. முக்கிய அமைச்சருடைய ஆடியோ அது வந்து ஏஐ ஜெனரேட்டட் ஆடியோலாம் சொன்னாங்க. அது நமக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக ஆயிருக்கு. பிடிஆர் ஆடியோ அது வந்து அவர் மறுத்துட்டாரு, அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பட் ஆனால் அந்த ஆடியோல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். 30,000 கோடி 40,000 கோடியோ இந்த அது வந்து ஆட்சி தொடங்கி ஒரு வருஷத்துலயே, சரிங்களா? இப்போ இதெல்லாம் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்கு வந்து டீடைல்ஸ் பெருசா தெரியாது. ஊழல் நடந்திருக்குங்கிறத வேணா நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இந்த காசுலாம் எங்கெங்க பதுங்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ள பதுங்கல, அது உலக நாடுகள்ல தான் பதுங்கி இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து மிச்சம் சொச்சம் தான். 300 கோடி வீடு, இந்த வாட்ச், இதெல்லாம் வந்து மிச்சம் சொச்சம். அவருக்காக சிலருக்காக வேலை செய்தவர்களுக்கிட்டயே இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா, அந்த மேஜர் ஷேர் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்ல, அது உலக நாடுகள்ல பரவி போயிருக்கு. அதை வந்து இடி கண்டிப்பா விசாரிக்கணும். நடக்குமா? இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா? இது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப முதல்வர் ஸ்டாலின் போய் சந்திப்பு, அந்த நிதி ஆய்வு கூட்டத்தோட போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நடக்காதுன்னு தோணுது. ஆனா அதுக்கு மேல வேற சிலது நடக்கும். வேற சிலதுன்னா தமிழ்நாட்டோட உரிமைகள்லாம் பறிபோகும். அப்ப அந்த உரிமைகள் பறிபோகும்பொழுது பெரிய அளவுல தமிழ்நாட்டில இருந்து எதிர்ப்பு குரல்கள் வராதவாறு டிஎம்கே தனது ஈகோ சிஸ்டத்தை தடுத்துக்கும். இப்ப டிஎம்கே கிட்ட ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு. அந்த ஈகோ சிஸ்டம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற ஏதாவது முதல்வர்கள் இங்க இருக்கும் பொழுது அந்த ஈகோ சிஸ்டம் வேலை செய்யும். அந்த ஈகோ சிஸ்டத்துல ஒருத்தர் நல்லா பாடுவார், ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ஒரு கலை நிகழ்ச்சி. அவர் வந்து ஊத்தி கொடுத்த உத்தமிக்கி அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ஒரு கானா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. இப்பெல்லாம் அவர் வந்து ஃபுல் ரெஸ்ட்ல எடுக்காரு. சொல்ல முடியாது அவரும் நார்வேல போய் ரெஸ்ட் எடுக்கிறாரா தெரியல, ஃபுல் ரெஸ்ட்ல இருப்பாரு. அவரும் இப்ப விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதான் விஜய், அதுதான் யாரெல்லாம் இவங்களுக்கு எகென்ஸ்டா கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ பேசுறாங்களோ பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு அவர் டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஈகோ சிஸ்டம்லாம் வந்து அப்புறம் இன்னொருத்தர் சமூக ஆர்வலர், இயற்கை ஆர்வலர்னு ஒருத்தர், ஒரு மனுஷன், அவர் தான் மனிதன், அவர் ஒரு மனிதன், அவர் இருப்பாரு. அவர் இந்த மரங்கள் வெட்டிட்டா போய் சண்டை போடுவாரு. ஒரு துணி கடைக்கு முன்னாடி மரம் இருந்து அவங்க வெட்டிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு கொஞ்சம் அவர் போய் பிரச்சனை எல்லாம் பண்ணுவாப்புல. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் சைலண்ட். இப்பெல்லாம் மரம் யாரும் வெட்டுறது கிடையாது, இப்பெல்லாம் மண் யாரும் அள்ளுறது கிடையாது, இப்போ மலையெல்லாம் யாரும் உடைக்கிறது கிடையாது. இப்போ இந்த லாரிலாம் போது பார்த்தீங்களா, அதெல்லாம் வானத்திலேருந்து கொட்டுற மணல்களையும் வானத்திலேருந்து கொட்டுற பாறைகளையும் தான் உடச்சு எடுத்துட்டு போறாங்க. இப்பெல்லாம் போய் யாரும் தடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல நம்ம. இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து அந்த மாதிரி மாநில உரிமைகள் பறிபோகும் பொழுது அப்படியே சைலண்டா இருக்கும். இப்ப எப்படி சைலண்டா இருக்கோ அதே மாதிரி சைலண்டா இருக்கும். மற்றவர்கள் போராட ஆரம்பிப்பாங்க. அப்ப காவல்துறை தன் கைவரிசையை காட்டும். இது ஒரு அபாயகரமான இடத்துக்கு போகும். எப்போ போகும் அப்படின்னா, பிஜேபி அண்ட் திமுக அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்குள்ள இந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பிஜேபியோடைய அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறிப்பா டீலிமிட்டேஷன் இதெல்லாம் வரும் பொழுது மாநில உரிமைகள் பெரிய அளவுக்கு நமக்கு பறிபோகும். இன்னொரு முக்கியமான விஷயம், பவன் கல்யாண் தமிழக அரசியல்ல ஏதேனும் கால் பதிக்கிறாரா என்னன்னு தெரியல. பிஜேபியோட பேசிட்டு இருக்க நேரம் திருவான்மியூர்ல ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. அவரு பிஜேபியோட ஒரு செயல் திட்டத்துல அவர் உள்ள இருக்கிறாரு. அதுவும் நான் தனியாக சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாநில மறு வரையறை அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து பிஜேபி மனசுல வச்சிருக்கு. ஏன்னா அவங்கனால சில மாநிலங்கள்ல வந்து பிடிக்க முடியாது ஆட்சியை, ஒட்டுமொத்தமா இருக்கும் பொழுது. அப்ப அந்த மாநிலங்களே உடைக்கும் பொழுது அந்த மாநிலங்களோட உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய குழம்பும். இப்ப தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலமா இருக்கும் பொழுது நம்மளோட உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் தமிழ் சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து இருக்கும். இப்ப இதுவே ஒரு 4-5 மாநிலமா போயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாநில இஷ்யூங்கிறது வேற மாதிரி போயிடும்.
அப்ப அந்த அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சாதி ரீதி ஆல்ரெடி வந்து பல சாதி இயக்கங்கள், சாதியோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பிஜேபியோட ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. கவனிச்சிருப்பீங்க. சாதிகளை வச்சு அரசியல் செய்யக்கூடிய பல கட்சிகள் அந்த பிஜேபியோடைய ஒரு நட்புல தான் இருக்கிறாங்க. அதான் இயக்கங்கள் எல்லாரும். இப்ப இதை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாநில மறு வரையறைன்னு பண்ணுவாங்க. அது மொழி அடிப்படையில் செய்யப்படாது. மொழி அடிப்படையில் செய்யப்படாது. மாறாக அது நிர்வாக அடிப்படையில் செய்யப்படும். அது ஆக்சுவலா எதிர்மறை அடிப்படையில் செய்வாங்கன்னா கேஸ்ட் மனசுல வச்சு அவங்க செய்வாங்க. இந்த கேஸ்ட் அதிகமாக வாழ்ற பகுதியில் ஒரு சில மாநிலங்களாகவும் ஒரு சில கேஸ்ட் அதிகமாக வாழ்றதுன்னா அப்படி. அப்போ தமிழ்நாட்டை ஒரு மூணா பிரிக்கணுங்கிறது, மூணாகவும் ஏதாவது ஒரு பகுதியை வந்து யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிக்கிறதுக்கெல்லாம் அவங்க பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிளான் வந்து அடுத்த ஆட்சி ஆண்டுக்குள்ள அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டில் பிஜேபி நம்புறது வட தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் வந்து தெலுங்கு பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஓரளவுக்கும் இருக்கு, ஒரு கணிசமான தொகையில இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸை பவன் கல்யாணை வச்சு செய்வதன் மூலமாக இந்த பகுதியை வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய இல்லை தெலுங்குக்கான ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு சில பகுதியை தமிழ்நாட்டு பகுதிகளை உடச்சி உள்ள கொண்டு போகணும். அல்ல திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் அது ஒரு சில பகுதிகள்லாம் கிருஷ்ணகிரி இந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே வந்து அதோட அசோசியேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சரா உங்களை நாங்க கொண்டு வருவோம், பவன் கல்யாண் உங்களை கொண்டு வருவோம். அதுக்கு நீங்க இப்பவே கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க, அங்க போய் மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி வைங்க, உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை ஒரு சுற்றத்தை உருவாக்கி வைங்க. இப்ப ஆந்திரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரு அங்கதான் டியூட்டி பார்க்கணும். அதுதான் அங்கதான் பார்க்கணும். அவர் அடிக்கடி இங்கதான் வராரு. ஏன் இங்க வராரு நான் கேக்குறேன். இப்ப சந்தானம் படத்தை வந்து அவரு பிரச்சனைக்கு உள்ளாக்குறாரு. ஏன் பண்ணணும்? இந்த கோவிந்தாங்கிற இது வந்து நம்ம தமிழ் சினிமால எத்தனையோ படங்கள்ல கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா என்ன பொருள் உங்களுக்கு தெரியும். நம்ம இதை அது சொல்றதுன்னா மொட்டை அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அது எதனால அப்படி வந்துச்சுங்கிறதுக்குலாம் நான் விளக்கம் சொன்னேன்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்போ ஏன்னா போற வர எல்லாருக்கும் மொட்டை அடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்புறதுனால அங்க போனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணுங்கிற ஒரு சூழல் இருக்கனால அதுதாங்க. அங்க போனா இப்போ கழுத்துல இருக்க செயினை தூக்கி போடுறானா இல்லையா? சில பேர் உண்டியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம்னா இருக்கானா? இவ்வளவு பெரிய வைரத்தை தூக்கி போட்டோம்னா இருக்கானா? இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ இழந்துட்டு வராங்கிறனால மொட்டை அடிச்சு அனுப்பிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு பழமொழி என்பது தமிழ் சமூகத்தில் முன்னாடி இருந்தே உருவாயிருக்கு. அதோடைய நோக்கத்தினால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு வந்துட்டா அது தப்புங்கிற ஒரு உளவியல் நம்மிடம் இருந்ததுனால, அந்த உயர்ந்த பகுத்தறிவு சிந்தனை நம்மிடம் இருந்ததுங்கிறனால நம்ம கோவிந்தாக்கு மட்டும் அதை சொல்ல மாட்டோம். நல்ல பட்டநாமம் ஜாத்திட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும், ஞாபகம் இருக்கா? அதுவும் ஏமாத்துறதுங்கிறதோட தொடர்புடையதா இருக்கா? அதுக்கப்புறம் வந்து ஹரோஹரா அரோஹரா அப்படிம்பாங்க. இதுவும் வந்து அதோட சொல்றதா இருக்கா? முருகனோட தான், முருகன் தமிழ் கடவுள் தான். இருந்தாலும் போய் நம்ம சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு வரதை வந்து மக்கள் விரும்பல. அது பகுத்தறிவு சிந்தனைக்கு எதிரானது. இதன் அடிப்படையில் அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த பழமொழியெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கிற பழமொழியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் புரியும் எல்லாருக்கும். இது வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரிலாம் இல்லை. அது ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு விஷயம். இதை அவர் பாட்டில் போட்டிருக்காரு. இது என்ன இப்போ பிரச்சனை இவங்களுக்கு? எங்களோட வழிபாடை வந்து இது கொச்சப்படுத்திடுச்சு, இதை இவ்வளோ கொச்சப்படுத்திச்சுல. முருகனை வந்து அசிங்கமாக அகோரமாக ஒரு படம் தெலுங்குல வந்துச்சுல, பவன் கல்யாண் எங்கே போனார்? அப்போ சொல்ல வேண்டியதானே முருகனை இவ்வளோ அசிங்கமாக எப்படி காட்டலாம் நீங்கன்னு? ஒரு படத்தில் வந்துச்சுங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ அசிங்கமாக முருகனை காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ ஏதாவது தெலுங்கு, ஏன்னா தெலுங்கர்கள் வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி காட்டலாம். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு தெலுங்கு படங்கள்ல, எத்தனையோ படங்கள்ல தமிழர்களுடைய சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ற மாதிரி படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட ஒரு படத்துல வந்து தமிழர்கள்லாம் கஞ்சா வியாபாரிகள் மாதிரி காட்டி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க தெலுங்குல. இப்போ ஒரு படம் வந்திருக்கு. இப்பெல்லாம் வந்து சென்டிமெண்ட்லாம் ஹர்ட் ஆகாது. ஆனா இதுல கோவிந்தா கோவிந்தான்னு அந்த பாட்டு இருக்குன்னு ஹர்ட் ஆகுதுன்னு. இதுல எனக்கு என்ன கேவலம் தெரியுமா? அவங்க அப்படி சொல்றாங்க, அப்படிதான் நடத்துவோம், என்ன இப்ப இது எங்க ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பாட்டை வச்சிருந்தீங்கன்னா இவங்களுக்கு முதுகு தண்டுவலம் இருக்கு. உடனே அந்த பவன் கல்யாண் சொல்லிட்டானா அந்த பாட்டை உடனே தூக்குறாங்க. ஒரு பைத்தியக்காரன் வந்து மேடையில் ஏறி நான் காலில் விழுகிறேன், சந்தானம் என் நண்பன், ஒரு பைத்தியக்காரன். எல்லாம் இனமானம் இருக்கா இல்லை இதுகளுக்குலாம்? சுரேஷ் ஏதாவது அறிவு இருக்கா இதுகளுக்குலாம்? இப்போ காலில் விழுகிறேன்னு உட்காந்து பேசிட்டு சரி, தமிழர்கள் இழிவுபடுத்தி படம் எடுக்கும்போது யாராவது ஒருத்தவங்க கண்டிச்சாங்களா? அங்க உன்னால ஏதாவது கிளிக்க முடிஞ்சுதா? வெக்கமா இல்லை? கொஞ்ச நாச்சும் மானத்தோட அலைங்கடா. மானம் கட்டு போயிட்டு காலை விழுகிறேன் இது பண்றேன்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இது தமிழக மானத்தை. இப்ப தமிழக மக்கள் என்ன செருப்புகிட்டே அடிக்கணும் இந்த மாதிரி ஆளுகளை? யாரு காலில் யாரு உழுகிறது? யாருக்கு யாரு நன்றி இது மன்னிப்பு கேட்கறது? சினிமா துறையில ஒரு சூப்பர் ஸ்டார். இப்பெல்லாம் கருத்து சுதந்திரம்லாம் எங்க கதவை சாத்திட்டு போயிருமா? இதுதானே கேள்வி. கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம்லாம் பேசுவாங்க. இப்ப எங்க எவனுமே வாய திறக்கல. அப்ப என்ன அவங்க வந்து ரூலிங் கம்யூனிட்டி? அது அவங்க சொன்னா தமிழர்கள் கேட்டுக்கணுமா? பவன் கல்யாண் இந்த பிளான்ல தான் வராருப்புல உள்ள.
அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கோயிலாம் செலக்ட் பண்ணிருக்காரு, அந்த கோயிலுக்குலாம் தெலுங்கர்கள் போய் வழிபடணுமா. இல்ல அவரு நம்ம பேட்டியை உட்கார்றதுக்கு முன்னாடி அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன். அதுல சொல்றாரு, நான் இங்க தமிழ்நாட்டுக்கு எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, நாங்க தான் படிச்சேன், அதே போல வளர்ந்தேன், எனக்கு அந்த பாசம் உறவு இன்னமும் போகாது, நான் இங்க தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் நான் உங்களோடு சேர்ந்து பயணிப்பேன்றாரு. இந்த அட்வைஸ் மட்டும் பண்ண தெரியும், ஹிந்தி படிச்சுக்கணும் தமிழர்கள்னு. அதே ஆள் தானே. யார் வந்து யாருக்கு அட்வைஸ் பண்றது? ஹிந்தி தேவைன்னா அவன் படிக்க போறேன். அது என்ன ஹிந்தி படிச்சுக்கணும், என்ன ஹிந்தி படிச்சுக்கணும்? நீ தமிழ் படிச்சுக்கோ. தெலுங்குகிட்ட போய் நான் சொல்றேன் தமிழ் படிச்சுக்கணும். பாருங்க, பவன் கல்யாண்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு இருக்காருல்ல, தமிழ்ல தானே பேசுறாரு. தமிழ் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தெலுங்குகள் என்ன சொல்லுவாங்க? சொல்லிட்டீங்க படிச்சுக்கிறேன்றாங்களா? வேலையை பார்த்துட்டு போகணும். அப்ப நாங்க மட்டும் நீங்க சொன்னா கேட்டுக்கணும். என்ன என்ன உளவியல் இது? அநாகரிகம் இல்ல இது. சோ பவன் கல்யாணம் வச்சு இங்க ஏதோ ஒரு அரசியல். ஆமா, ஏதோ ஒரு அரசியல் பிளான்டு. நான் தான் சொல்றேன், மாநில மறுவரையறைங்கிற ஒரு திட்டம் பாஜக கிட்ட இருக்கு. அந்த திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க சில லீடர்ஸ் அதை சப்போர்ட் பண்ணணும், இதை பண்ணணும். அதுக்கு ஒரு பிளான் பண்ணி நீங்க டெப்டி சிஎம்மா இருக்கீங்க, இந்த கூட்டணியில் இருக்கீங்க, நாளைக்கு இவரை எதிர்த்தா தான் நீங்க சிஎம் கேண்டிடேட்டா மாற முடியும். யாரை எதிர்க்க போறாரு? இப்ப இருக்கிற கட்சியில இருக்கக்கூடிய ஆள்ல தானே இவரை வந்து சிஎம் ஆக்கி இருக்காங்க. இந்த அதே கட்சியை நீங்க எதிர்த்து நின்னாதான் நீங்க சிஎம் கேண்டிடேட்டா மாற முடியல. கடைசி வரைக்கும் டெப்டி சிஎம் தான். இப்ப என்ன உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட்டா மாத்திரம், நீங்க உடனே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தேடி போய் சொல்றீங்க. அதை தாங்க, இதாங்க அரசியல். உங்களுக்கு சிஎம் ஆகணும் அப்படின்னா இப்ப ஏன் வந்து பாமக வந்து வட தமிழக கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்குது சொல்லுங்க? பாமக என்ன வட தமிழக கோரிக்கை வந்து தமிழக உரிமையை மீட்டு கொடுத்துருமா, இல்ல வன்னியர்களோட உரிமையை மீட்டு கொடுத்துருமா? என்ன கொடுத்துரும்? கொடுக்காது. அப்படி இருந்தும் பாமக எதுக்கு தொடர்ச்சியாக வட தமிழ்நாடு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்துச்சு? இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இப்பவும் அவங்க மனசுல அது இருக்கா இல்லையா? ஏன் வன்னியர் பாப்புலேஷன் மட்டும் ஒரு கன்சல்டேட் நம்ம சிஎம் ஆயிரலாங்கிற எண்ணம் தானே. அதுக்கு என்ன பவர் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதை யோசிக்கிறது இல்லை. இப்ப பாண்டிச்சேரி இருக்கு, பாண்டிச்சேரி சிஎம்க்கு இருக்க பவரும் தமிழக சிஎம்க்கு இருக்க பவரும் ஒன்றும் நீங்க நம்புறீங்களா? இல்ல இல்ல. அதே தானே. சின்ன சின்ன மாநிலமாகும் போது பவர் இருக்குமா ஏதாவது? இல்ல, அவர் ஓப்பனாவே ரங்கசாமி சொல்லிட்டாரு, ஆளுநரை போய் பாருங்க, என்னைய வந்து பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அதான் பவர் இருக்குமா? இப்ப நீங்க வட தமிழகம் மட்டும் பிரிச்சுட்டு போயிட்டோம்னா யாரோ இருக்கட்டும், அன்புமணி இருக்கட்டும், இல்ல அவருடைய மருமகன்கள், அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மருமகனா இருக்கட்டும், இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்காத மருமகன், அது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப யாருக்கு அடுத்ததுன்ட்டு என்னுடைய மருமகனுக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. 2 பேருமே மருமகனுக்கு தான். ஆனா இவரோட பொண்ணுக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு அது பண்ணல. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த மருமகனுக்கு வரணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அவருக்கு ஐயா ராமதாஸை பொறுத்தவரை அவர் 2 பேருமே பேரன், அவர் 2 பேருக்குமே அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்க குடும்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. இதுல யாருக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கும் வராது. அப்படியே வந்தா கூட என்ன பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பவன் கல்யாணம் பக்கத்துல போய் நம்ம ஊர்ல ஓட்டு கேட்டா யார் போடுவாங்க? பவன் கல்யாணம் யார்? இப்ப பவன் கல்யாணம் போய் நிக்கும் போது ஒரு கூட்டம் கூடுதுல, யார் கூடுறா? யார் கூடுறா? சினிமா பைத்தியம் ஒன்று கூடும். அது கூட வந்துட்டு பிற மொழியாளர்கள் போடுறாங்க அங்க. அதான் அவங்க பிளானே என்னன்னா பிறமொழியாளர் பெல்ட்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வட்டத்தை. அதுல பெரும்பான்மையா இருக்க மாட்டாங்க, ஆனா கணிசமா இருப்பாங்க. இந்த கணிசமான இதை கொண்டு வந்து இது வந்து தமிழ்நாட்டு பகுதியோட மட்டும் இருக்காது, ஆந்திராவோட சில பகுதியும் சேர்த்து இருக்கும். இல்ல அப்படி பார்த்தா பிறமொழியாளர்கள் நிறைய பேர் இங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க, மினிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு திமுகவுக்கு நிறைய ஓட்டு போகுதுன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் வந்து அப்படி பார்த்தா அது திமுகவுக்கான டார்கெட்டா தான். உங்க வார்த்தையை நான் சொல்றேன், அந்த பிறமொழியாளர்கள் யாருமே தங்களை பிறமொழியாளர்கள் சொல்லிக்கிட்டுலாம் வந்து வாக்கு கேட்கறது இல்ல. சரி, பெரும்பான்மை தமிழர்களுக்கு அவங்க எல்லாம் தமிழர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னா இந்த ஊர்க்காரங்க அந்த ஊர்க்காரங்க தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த பிறமொழியாளர்களுடைய அந்த வாக்கு சதவீதம், அதாவது வாக்கு சதவீதம் கம்மி, ஆனா அந்த அவங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா துறையிலுமே. சரி, அது உண்மை. அது வந்து நம்ம குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் பொழுது பார்க்கப்படும் வைங்களேன். ஆனா இங்க வந்து என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில மறுவரையறையை மனசுல வச்சுக்கிட்டு தான் பவன் கல்யாணோட அரசியல். இப்ப நீங்க யோசிங்க, திமுக நினைச்சா தடுக்கலாம் பவன் கல்யாணம் உள்ள வரத. எப்படின்னா நீங்க வந்து வட்டால் நாகராஜ் வந்து ஊட்டிக்கு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாப்ல, எப்படி தடுத்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஊட்டி வந்து கர்நாடகாவோட சேரணும்னு சொல்லி வட்டால் நாகராஜ் வந்து பிரச்சாரம் பண்ணி யார் தடுத்தா? திமுக தான் தடுத்துச்சு. எப்படி தடுத்தீங்க? அது இப்ப தடுக்க தெரியாதா உங்களுக்கு? அப்படி அதை மீறி நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டீல் நடக்குது எல்லா பக்கமும். ரெண்டாவது பவன் கல்யாணம் வந்து உங்க கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியல பேசுற நபரு. அவர் வாட்ட வந்து ஹிந்தி படிங்கிறாரு, பாஜக தனம் அந்த சங்கித்தனத்தை வந்து அவர் வளர்த்துட்டு இருக்காப்ல. உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டையும் தாண்டி அந்த படம் வருது. அந்த படத்துல அந்த பாட்டை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முட்டாள்களும் இப்ப தடை ஆகிக்குதுங்க. அந்த பாட்டை நாங்க நீக்கிறோம்ங்குதுங்க. அப்ப இதெல்லாம் வந்து திமுக கண்ணில் படாம இருக்குதா? இதெல்லாம் வந்து அவங்களோட அரசியல் வந்து சேலஞ்ச் பண்றது இல்லையா? சோ சந்தேகம் இல்ல, நடக்க போகுது, நடக்குதுங்க, நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திமுக காம்ப்ரமைஸ்டா போகுது, அதுதான் உண்மை.
அதை தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு திமுகவை நம்பிக்கிட்டுலாம் இருக்காதீங்க, அவங்க பாத்துக்குவாங்கலாம் நினைக்காதீங்க. பிரச்சனைன்னு வரும்போது களத்துக்கு தமிழர்கள் இறங்கி தான் தீரணும்.